நளாயினி பணிவுடன் ஏற்று வணங்கினாள். ஆனால் அதே நேரத்தில் நளாயணி சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தாள். சிவபெருமான் அவள் முன் தோன்றினார். என்ன வேண்டும் மகளே என்று கேட்டார். அவள் தன் மனதிற்குள் எனக்கு ஒரு சிறந்த கணவர் வேண்டும், ஒரு நல்ல கணவர் வேண்டும் என்று 5 முறை மனதிற்குள் வேண்டினாள். அதற்கு சிவபெருமான் புன்னகைத்து, அப்படியே ஆகட்டும் மகளே, அடுத்த பிறவியில் நீ வேண்டியபடியே 5 கணவர்களை பெறுவாய் என்றார். ஐயோ, நான் ஒருவரை மட்டுமே விரும்பினேன் எம்பெருமானே என்று கூறினாள். அதற்கு சிவன், கொடுத்த வரத்தை திரும்ப பெற இயலாது மகளே, நீ வேண்டியதே உனக்கு அடுத்த பிறவியில் கிடைக்கும் என்றார். நளாயணி மறுபிறவி எடுத்து திராவுபதியாக பிறந்தாள். அவள் அழகு, ஞானம், பக்தி கொண்டவளாக வளர்ந்தாள். முற்பிறவியில் அவள் பெற்ற வரம் மற்றும் சாபத்தின் அடிப்படையில் திராவுபதி பாண்டவர்கள் எனும் 5 மனைவியானாள். முன் ஜென்ம சாபம் காரணமாக அவள் வாழ்வில் மிகுந்த சோதனைகளை சந்திக்கிறார். அவள் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய கொடுமை, அரசவையில் அவள் அவமதிக்கப்பட்டதுதான். துரியோதனனின் சகோதரன் துச்சாதனன் அவளுடைய உடைகளை கிழிக்க முயன்றான். அவள் கணவர்களாகிய பாண்டவர்கள் எதையும் தடுக்காமல் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். இந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு உண்மை புரிந்தது. அவள் மனதுக்குள் அழுத்தப்பட்டிருந்த கோபம் வெளிப்பட்டது. அவள் அப்போதுதான் உணர்ந்தாள், முனிவர் கூறியது உண்மை, நீ உன் பொறுமையை இழக்க நேரிடும் என்று அவர் கூறியதை நினைத்தாள். யார் என் அவமானத்திற்கு காரணமோ அவர்கள் அனைவரும் அழிந்து போவார்கள். கௌரவர்களின் இரத்த வெள்ளம் போர்க்களத்தில் கரை புரண்டு ஓடும் என்று சாபமிட்டாள். இந்த நிகழ்வே குருக்ஷேத்திர போர் உருவாக காரணமாக அமைந்தது. பீமன் தனது உறுதியை நிறைவேற்றினான். அவன் துச்சாதனனை வீழ்த்தி அவனது இரத்தத்தை பருகினான். துரியோதனனின் உடல் தரையில் விழுந்தது. அவனது தொடை பிளக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் உயிர் நீத்தான். திரௌபதியின் விட்ட சாபம் உண்மையாகி போனது. அப்பொழுது கிருஷ்ணர் அவளிடம், தர்மமும் அதர்மமும் மோதிய யுத்தம் முடிந்துவிட்டது, இனி யுகங்கள் முழுவதும் உன் பெயர் புகழப்படும் என்று கூறினார். இந்த கதையை கேட்டு உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? திரௌபதி உண்மையில் ஒரு சகிப்புத்தன்மையுள்ள பெண்ணா, அல்லது அவளின் கோபம் நியாயமானதா? இந்த வரலாறு காலம் உள்ளவரை நம் மனசுல நீங்காமல் நிலைத்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் வித்தியாசமான வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன்.